லாட்ரி ரேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போடும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஓகே, இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 998 அடிச்சிருக்கீங்க. நம்ம கொடுத்தோம் யாழ்பூரில் 7 அல்லது 4 9 5 கொடுத்துருந்தோம். இதில் எனக்கு வந்து இன்றைக்கி 9 நம்பர் மட்டும்தான் இன்றைக்கி பாஸ் ஆகிருக்கு. நம்ம எதிர்பார்த்த நம்பர்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. ஓகே வாங்க, இன்றைக்கி ஓரளவுக்கு அருமையான வின்னிங்ஸ் இருக்குது. 30/7/2025க்கான கெஸ்ஸிங் இதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோஸ்க்கு பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஆல்போர்டு எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு நம்பர்ஸ் கிடைச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் கேரளா அண்ட் இயர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தாலும் சிங்கிள் போர்டுக்கு 12 ரூபாய்க்கு 100 ரூபா நீங்கள் கொடுக்குறாங்க. எபிபிசிஐசி 12 ரூபாய்க்கு 1000, திருடிஜல் 12 ரூபாய்க்கு 5000, பிசி வினிங் 500, திருடிஜல் 25 ரூபாய்க்கு 10,000, பிசி வினிங் 1000 கொடுக்குறாங்க. திருடிஜல் 30 ரூபாய்க்கு 14,000, பிசி வினிங் 500, சி போர்டு வினிங் 50 ரூபா கொடுக்குறாங்க. திருடிஜல் 60 ரூபாய்க்கு 28,000, பிசி வினிங் 1000, சி போர்டு வினிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. திருடிஜல் 70 ரூபாய்க்கு 32,000, பிசி வினிங் 1000, சி போர்டு வினிங் 50 ரூபா கொடுக்குறாங்க. 4 டிஜல் 30 ரூபாய்க்கு 90,000, 4 டிஜல் 110 ரூபாய்க்கு 4,30,000, 3 நம்பர் வினிங் வச்சுன்னா 10,000, பிசி வினிங் 1000, சி போர்டு வினிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. நீங்கள் புக்கிங் பண்ணுறது 10 நிமிஷம் மட்டும் வச்சுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா திருடிஜல் 70 ரூபா டிக்கெட் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கடைசி வரைக்கும் தான் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு மட்டும் 36,000 வந்து வின்னிங் ப்ரைஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதம் 31 வரைக்கும் தான் நீங்கள் ட்ரை பண்ணும்போது தான் அந்த 70 ரூபா டிக்கெட் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, நம்ம சப்ஸ்கிரைபர் மட்டும் தான் இந்த ஆஃபர் கொடுத்துருக்கீங்க. விருப்பமாக இருந்தால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி ஓகேவா, நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடச்சா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வின்னிங்ஸ் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஓகே மேலே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி சார்ட் வச்சு நம்ம ஒரு ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் வந்து நம்ம 5 டேஸ் செல்ட்டாக நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா, இதில் 433 789, இதில் முதல் 3 நம்பர்ஸ் 433 வச்சு தான் நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி எடுக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். அது நம்ம வந்து 433 கொடுக்குறோம். இதில் வந்து எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டு தான் எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா 694. ஓகே, 694. இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 அப்படி இல்லைன்னா 3, 6 அல்லது 3 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர். ஓகேவா, அது நம்ம வந்து 433 வச்சுட்டிங்க. நமக்கு 6 அப்படின்னா 3ஆம் நம்பர் வந்து கிடைச்சிருக்கு. இதில் 6ஆம் நம்பர் அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 954 960 இருக்குது. அதில் முதற்கு 3 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 954. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ் எடுக்கணும் அதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 954 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 694 போடையில் நமக்கு முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 அப்படி இல்லைன்னா 0, 6 அல்லது 0 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம 954 வச்சுட்டிங்க. நமக்கு 6 அப்படி இல்லைன்னா 0 வந்து கிடச்சிருக்கு. இதில் 0 பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 803 045 இருக்குது. இதில் முதற்கு 3 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 803 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 803 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 694 போடையில் நமக்கு முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 அப்படி இல்லைன்னா 1 அல்லது 4 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 803 வச்சு அடிக்கல. நமக்கு 1 அல்லது 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இல்லை 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 1ஆம் நம்பர் அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா, ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 469 412 இருக்குது. இதில் முதற்கு 3 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 469. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 469 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 694 போடையில் நமக்கு முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 அப்படி இல்லைனாலும் 9 தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஓகே, 9 நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர். ஓகேவா, நம்ம வந்து 469 வச்சுட்டிங்க. நமக்கு 9ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டு அல்லது பி போர்டில் நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 998. ஓகேவா, அதில் முதற்கு 3 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 379 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா வந்து 379 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 694 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 0 அப்படி இல்லைன்னா 9, 0 அல்லது 9 நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 379 998 வச்சுட்டிங்க. நமக்கு 0 அல்லது 9ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. எனக்கு ஸ்ட்ராங் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 0 இல்லை 9ஆம் நம்பர் வரதுக்கு சாரி 9ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. நாளைக்கு மீண்டும் 9ஆம் நம்பர் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா, அடுத்தபடி நம்ம இன்னொரு ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து 4 டேஸ் செல்ட்டாக நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, 4 டேஸ் செல்ட்டு 960 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 960 போட்டுக்கிறோம். இதில் எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டு தான் எடுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா 648. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு புள்ளிக்கு முதற்கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணி இதில் நமக்கு 6 அல்லது 5 நம்பர் கிடச்சிருக்கு. 6 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 960 வச்சுட்டிங்க. நமக்கு 6 அல்லது 5 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 045. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம்.
பார்த்தீங்கன்னா 045 எஸ்ஏன் ஆப்ஷன் 648 போட்டு அடிக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதலக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 அப்படி இல்லைன்னா 6, 2 அல்லது 6 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் வைக்கவா. பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 045 வச்சு அடிக்கலாம். நமக்கு 2 அப்படி இல்லைன்னா 6 நம்பர் கிடைச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் நமக்கு 412. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 412 எஸ்ஏன் ஆப்ஷன் 648 போர்டில் நமக்கு முதலக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 அப்படி இல்லைன்னா 9, 5 அல்லது 9 நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 412 வச்சு அடிக்கலாம். நமக்கு 5 அல்லது 9 நம்பர் வந்து கிடைச்சிருக்கு. 9 நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டு அல்லது பி போர்டு வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 998. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 998 எஸ்ஏன் ஆப்ஷன் 648 போர்டில் நமக்கு முதல் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 7 அப்படி இல்லைன்னா 4 ஓகே. 7 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் ஓகேவா. பார்த்தீங்கன்னா 998 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 7 அப்படி இல்லைன்னா 4 நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் உங்கள் கணிப்பில் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா. நம்ம நீங்கள் ஆல் போர்டு மட்டும் வச்சு ட்ரை பண்ணுற மாதிரி எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 9 நம்பர் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக தெரியுற மாதிரி இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா 0 ஓகே. 9 அல்லது 0 தான் நம்ம எடுத்துருக்கோம். நாளைக்கு கம்பல்சரி ஆல் போர்டு பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் வந்து செக் பண்ணி தான் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். 9 0லேருந்து ஒரு நம்பர்ஸ் கம்பல்சரி வரணும். எனக்கு தெரிஞ்சு 9 நம்பர் ஸ்ட்ராங்காக வருது. உங்கள் கணக்கில் 0 வந்துச்சாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா. பார்த்தீங்கன்னா ஏபிசிஎஸ்சி வந்து 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். இதில் 94 49 97 79 04 40 07 70 பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். உங்கள் கணிப்பில் அந்த நம்பர்ஸ் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. ஓகே மேலே இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து பார்த்தலாம். இன்றைக்கான ரிசல்ட் போயின்னா 998 ஓகேவா. 998 இதில் வந்து இன்றைக்கி யார் வினிஷன் கொடுத்தாலும் பார்த்தா இதில் வந்து சரவணன் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 8 அல்லது 7ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக வந்து வினிஷ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கார்த்திக் அவர் பார்த்தீங்கன்னா 8 9 கொடுத்துருக்காப்புல. 8 9 இன்றைக்கி ஃபுல் வினியாக வந்திருக்குது. ஒரு அருமையான ஒரு வினிஷ் வந்து கொடுத்துருக்காப்புல கார்த்திக் அவர். அடுத்து இவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு சிங்கிள் ஷாட் வந்து 8ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. ஒரு அருமையான ஒரு கணிப்பு வந்து எடுத்துருக்காப்புல. சூப்பரான கசிங். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முத்தும் அவர் பார்த்தீங்கன்னா 9 1 எடுத்துருக்காப்புல. 9ஆம் நம்பர் இன்றைக்கி வந்து சூப்பராக வந்து வினிஷ் வந்து கொடுத்துருக்காப்புல. இவர் கொஞ்சம் பாக்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருந்தாப்புல. 984 ஒரு பிசிக்கு ஒரு வினிஷ் எடுத்துருக்காப்புல. கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. அடுத்தபடியாக இவர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 8 வந்து சும்மா 1000 செட்டு வைக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காப்புல. ஆனால் சி போர்டு கொஞ்சம் மாறிடுச்சு ஓகேவா. ஆனால் சூப்பராக வந்து 8ஆம் நம்பர் வந்து எடுத்துருக்காப்புல. அடுத்து மாரியப்பன் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 4 9 எடுத்துருக்காப்புல. 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஏ போர்டு பி போர்டில் சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. அடுத்தபடியாக இவரும் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 8ஆம் நம்பர் வந்து டார்கெட் பண்ணியிருக்காப்புல. ஆனால் சி போர்டுக்கு போயிடுச்சு ஓகேவா. ஓரளவுக்கு 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எடுத்திருக்கீங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு தான் 8ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்கீங்க. நீங்களே பாருங்கள். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் ப்ளே பண்ணுங்கள் ஓகேவா. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நமக்கு சிம்சன் அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு இவர் எதனா சிராஜ்குமார் அவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆல் போர்டு 8 இல்லாமல் ஆட்டோமேட்டிக் போட்டுருக்காப்புல. ஒரு சூப்பரான ஒரு கிசிங் வந்து எடுத்துருக்காப்புல. பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஷாட் வந்து நிறைய பேர் எடுத்துருக்கீங்க. ஆனால் 8ஆம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் பண்ணிங்கன்னா ஒரு வினிஷ் எடுத்துருக்கலாம். அடுத்தபடியாக இவரும் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 9ஆம் நம்பர் சி போர்டுக்கு 9ஆம் நம்பர் எடுத்துருக்காப்புல. 9ஆம் நம்பர் ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர் ட்ரை பண்ணியிருந்தோம்னா 2 வினிஷ் வந்து எடுத்துக்கலாம் ஏ போர்டு பி போர்டில். அடுத்து ஆனந்த் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 6 8ஆம் நம்பர் எடுத்துருக்காப்புல. 8ஆம் நம்பர் சூப்பராக வந்து வினிஷ் கொடுத்துருக்காப்புல. இன்றைக்கி வரைக்கும் 8ஆம் நம்பர் தான் ரொம்ப நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிறீங்க. ஆனால் ஒரு 9ஆம் நம்பர் கொஞ்சம் கம்மியாக பேர் தான் கமெண்ட் பண்ணிக்கிறீங்க. இவரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பால் அவர் பார்த்தீங்கன்னா 928 வச்சுருக்காப்புல. ஒரு 2க்கு ஒரு 9 போடணும்னா ஒரு ஃபுல் வினிங் எடுத்துருக்கலாம். கொஞ்சம் கமெண்டில் பெஸ்ட்டு கமெண்ட் அன்றைக்கி வந்துருப்பாப்புல. மாணிக் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 4 8 எடுத்துருக்காப்புல. 8ஆம் நம்பர் சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. நம்மளும் பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர் எதிர்பார்த்தோம். ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி ஓகேவா. ஓகே மேலே இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் நிறைய பேர் எடுத்துருந்தீங்க. மேட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சி போர்டுனாச்சு ஆல் போர்டு ட்ரை பண்ணால் கூட ஒரு சூப்பரான நியூஸ் எடுத்துருக்கலாம். ஓகே மேலே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பட்டன் அமைத்து வச்சுக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே. கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்டாக மேட்ச் பண்ணி கொஞ்சம் விளையாண்டு பழகிங்க. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் கமெண்ட் பண்ணிங்கன்னா மற்றவங்க பார்த்து ப்ளே பண்ணுறது கொஞ்சம் ஆர்வமாக இதாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மகளே மீண்டும் நான் நாளைக்கான சிறப்பான கஷ்டங்களை சந்திக்கும் ஓகேவா.